வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் அழகா நல்லபடியாக இருப்பீங்க நம்புகிறேன். இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட் எவர் டெக்கரேட்டட் பஸ் இன் எம்டிசிலேயே எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து சூப்பராக டெக்கரேட் ஆன பஸ்ஸு. அதை உங்களுக்காண்டி நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த பஸ்ஸோடைய டிப்போட் வந்து என்னென்னா அடையார் டிப்போட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற சர்வீஸ் தான் இது. என்னென்னா திருவான்மியூர் டிப்போலேருந்து நமக்கு வந்து கூடுவாஞ்சேரி வரையும் போகிற 91B பற்றி தாங்க பேசுகிறோம். ஆமாங்க, இந்த பஸ்ஸை வெளியே இருந்து தாங்க பார்த்தேன், தூரத்துலேருந்து பார்த்தேன். எல்லா எம்டிசியும் தவிர்த்து இது மட்டும் வந்து யூனிக்காக அழகாக தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அழகாக தெரிஞ்சிச்சு. என்னடா இந்த பஸ்ஸு மட்டுமே இவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா தான் நான் அப்படியே பிரமிச்சு போய் நின்றேன். ஏன்னா அவ்வளோ அழகுங்க இந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி நான் ஒரு எம்டிசி பஸ்ஸை கூட இவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலைன்னு சொல்லிட்டு அப்போ வந்து நினச்சேன். ஏன்னா இப்போ வந்து BS6 பஸ்ஸை கூட எம்டிசி டிரைவர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு சிலவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டேரிங் கிட்ட அந்த பேனட்லேயே வந்து அவ்வளோ தூசியாக வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த பஸ்ஸு அதுக்கு ஆப்போசிட்டுங்க, 100% நீட்னஸாக இருந்துச்சு இந்த பஸ்ஸு. அதோடு நான் இந்த பஸ்ஸை பார்த்தோன்னே வெளியே இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில டிரைவர் கண்ட்ராக்டரும் அந்த பஸ்ஸை பார்த்துட்டு என்னடா இப்படி வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேறு டிப்போக்காரங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு போலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போயிட்டாங்க. அதோட வந்து நான் இந்த பஸ்ஸை எப்படியாச்சும் உங்களுக்கு வந்து காட்டணும்னு சொல்லிட்டு தான் உள்ளுக்குள்ளே போய் வந்து வீடியோ வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த க்ரூஸரை வந்து கேட்டுட்டு நான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இந்த பஸ்ஸில் எப்படியாச்சும் நான் ட்ராவல் பண்ணியே ஆகணும்டான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் பிக் வந்து நான் எப்போ எடுத்தேன்னா வந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்தேன். நான் ஒரு vlog போட்டிருப்பேன் ஐயப்பந்தாங்களுக்கு போகிற மாதிரி. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த பஸ் வந்து நின்றனால நான் வந்து அதை எடுத்துகிட்டு சரி இந்த பஸ்ஸில் நம்ம போய் ஆகணுண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ரூட்டில் போயிட்டேன். அடுத்த நாள் நான் வந்து சரவணா ஸ்டோர் வந்து போயிருந்தேன் குரோம்பேட்டைக்கு. அப்போ தாங்க பார்த்தேன், நான் எனக்காண்டியே வந்த மாதிரி இந்த பஸ் இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து நான் ஒரு 9:30 போல் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்காண்டி இந்த பஸ் வந்துச்சுங்க. எனக்கு அந்த பஸ்ஸை பார்த்த உடனே ஒரே குஷியாயிடுச்சு. ஐயோ, நம்ம இந்த பஸ்ஸில் போகணுன்னு ஆசைப்பட்டோமே. ஆனால் சரியான ரஷ்ஷு கூட்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த பஸ்ஸில் நம்ம போயே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரண்ட்லேயே போய் நின்றுட்டேங்க. ஏன்னா வந்து இங்கே இந்த ULE பஸ்னால சூப்பராக வந்து ஃப்ரண்ட்லலாம் ரொம்ப ஸ்பேசஸ் இருக்கும், அழகாக வந்து நிற்கலாம்ல, அந்த மாதிரி நின்றுட்டேன். அப்போ தான் வந்து இந்த பஸ்ஸில் வந்து நைட் வியூவை பார்த்தேங்க. நம்ம இங்கெல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து டூரிஸ்ட் பஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டில் போகும்போது அந்த லைட்டை வந்து அப்படியே இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டோடைய ஃபோக்கஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு அழகாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த லைட் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பஸ்ஸில். அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் வந்து என்ட்ரன்ஸை வந்து பார்க்கும்போதே ஒவ்வொரு ஃப்ளார்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு சிலைகள் ஸ்டாச்சூஸ்லாம் வந்து வச்சுருந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு தூசி கூட இல்லாமல் அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் இந்த பஸ்ஸில் வந்து நான் நைட்டு ட்ராவல் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க அந்த பஸ்ஸோடைய பேட்ச் டிரைவரே வந்து அகிலன் அண்ணா தான். அதோட அந்த அகிலன் அண்ணாட்ட நான் வந்து சொன்னேன், ஆனால் இந்த பஸ்ஸை நான் ஆல்ரெடி இன்ஸ்டாவில் எடுத்து போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா கேட்டேன், ஆனால் இந்த பஸ்ஸுக்காண்டி நீங்கள் எவ்வளோ நான் செலவழிச்சிருப்பீங்கன்னு வந்து கேட்டதுக்கு 17,000 ரூபாய் கிட்ட செலவழிச்சிருக்கேன்ப்பான்னு வந்து அந்த அண்ணன் அவ்வளோ அழகாக சொன்னாங்க. ஒரு டிரைவர் வந்து அதுவும் வந்து கவர்மெண்ட் டிரைவர் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி அவங்க சொந்த காசை போட்டு வந்து மெயின்டைன் பண்ணுறதுலாம் வந்து 100ல் ஒருத்தவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நான் வந்து பார்த்தது எங்கள் ஏரியாவோட தேவகோட்டை அழகிய நான் வந்து பார்த்துருக்கேன். தேவகோட்டையிலேருந்து திருப்பூர் பஸ்ஸு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் வந்து 3 டிகேட்ஸாக BS3 இருக்கட்டும், BS4 இருக்கட்டும், இப்போ BS6 இருக்கட்டும், வெல் மெயின்டைன் பஸ்ஸாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலவங்க வந்து ஒரு ஸ்டேஜஸ் பஸ்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு மீதி உள்ள பஸ்ஸை அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் அந்த பஸ்ஸை ஸ்டில் வந்து போக 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 மெருகேற்றிக்கிட்டே போகிறாங்க. அதே மாதிரி வந்து எம்டிஸில் இந்த பஸ்ஸை நான் வந்து பார்த்தேன். இந்த பஸ்ஸோடைய டிரைவர் அண்ணாக்கு நான் வந்து ஒரு குட் சல்யூட்டே கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பஸ்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும் பொழுது வந்து நம்மளுக்கு வந்து பர்சன்ஜர்ஸ் வந்து இதில் அதிகமாக வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஒரு பஸ்ஸை வந்து பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு லுக்கே வந்து பெஸ்ட்டு லுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த பஸ்ஸை பார்க்கும்போதே இந்த பஸ்ஸில் போகணும்னு எனக்கு வந்து என்ன தோணுனாப்புல அதே மாதிரி எத்தனை பேர்த்துக்கு வந்து ஒரு எண்ணங்கள் வந்து உண்டாயிருக்குன்னு தெரியலை. ஏன்னா இந்த பஸ்ஸு வந்து
நம்ம ஆஃபீஸை விட்டு கிளம்புற டயத்தில் தான் ரிட்டர்ன் ஆகிறாப்புல எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து திருவான்மியூர்லேருந்து ஒரு 5 to 6க்குள்ளே எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 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 டைமிங்கில் எடுக்கிறனால தான் இந்த ரிட்டர்ன் வந்து அது ஒரு 9:30 மணி போல் வந்து நம்மளுக்கு வந்து இதை க்ராஸ் பண்ணி வருது. ஒன்ஸ் இந்த பஸ்ஸில் யாராச்சும் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பிங்க் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி டிரைவர்ஸ் எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணும் பொழுது தான் மற்ற டிரைவர் அண்ணாங்களுக்கும் வந்து ஒரு ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி வந்து கிடச்சிச்சு. ஐயோ எவ்வளோ பாராட்டுறாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுடைய பஸ்ஸையும் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிரைவர் அண்ணாக்கெலாம் வந்து டிப்போவில் இருந்தும் சரி, அதே மாதிரி வந்து எம்டிசியோட நிர்வாகத்துலேருந்தும் சரி, அரசு நிர்வாகத்துலேருந்தும் சரி, அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் டோக்கன் ஆஃப் லவ் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒன்றும் அந்த அவங்க செய்கிற வேலையில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு செய்வாங்க, சந்தோஷமாக செய்வாங்க. இதே மாதிரி நீட்டாக மக்களுக்கு வந்து சேவை செய்வாங்க. இதனால் நான் வந்து இந்த அகிலன் அண்ணாக்கும் நன்றி சொல்கிறேன், இந்த எம்டிசி நிர்வாகத்துக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி வந்து எம்டிசி நிர்வாகம் இந்த மாதிரி வந்து டிரைவர்ஸை வந்து ஊக்குவிக்கணும்னு ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். நன்றி, வணக்கம், இனிய காலை வணக்கம், பாய்.